Welcome students. In the video 12th standard business max first chapter exercise 1.2 ல 5th question start பண்ணலாமா. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 4 क्वेश्चन சால்வ் பண்ண வீடியோக்கான லிங்க் சைடுல ஐ கார்டில் தரேன். நம்ம பிளேலிஸ்ட்லயே இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிரும். இப்போ 5th क्वेश्चनல வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணாமோ அதே தான் பண்ண போறோம். பட் அங்க வந்து நம்ம 2/2 மேட்ரிக்ஸ் வரைக்கும் போட்டுருந்தோம். இது வந்து உங்களுக்கு 3/3. சரிங்களா? உங்களுக்கு இது அப்படியே ஒரு மேட்ரிக்ஸ் அப்படியே கன்சிடர் பண்ணுங்க பார்ப்போம். அவ்வளவுதான். ஸோ இதுவே வந்து ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஸோ சொல்யூஷன் நான் டேரெக்டாக என்ன பண்ணுறேன் XYZ எடுத்துக்கிறேன். கொஸ்டின் வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னா இங்கே பாருங்கள். இன் எ மார்க்கெட் சர்வே 3 commodities ABC. ஸோ 3 commodities கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த 3 வெரைட்டிஸுமே வந்து XYZன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இது எதை பேஸ் பண்ணியிருக்கு, என்ன யூனிட் கொடுத்துருக்காங்கன்னா வெயிட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், லெட் வெயிட்ஸ் ஓகே லெட் வெயிட்ஸ் ஃபார் 3 வெரைட்டிஸ் ஓகேவா பி எக்ஸ் ஒய் இசட். நான் டேரெக்டாக சம்முக்குள்ளே போய் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகேவா? இப்போ இது ஈக்குவேஷனாக எப்படி எழுதுங்க, நீங்கள் கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட்டு வெரைட்டி வந்து எக்ஸ் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன், செகண்டு ஃபுல்லாக ஒய், தேர்டு ஃபுல்லாக இசட். சரிங்களா? அப்போ இதை அப்படியே சொல்லுங்கள் பார்ப்போம். அதாவது இங்கே எக்ஸு இங்கே எக்ஸ் போடணும். அதே மாதிரி ஒய் இசட் போடணும். ஸோ எக்ஸு ப்ளஸ் 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 11. அதே மாதிரி செகண்ட் எப்படி எழுதுவீங்க, 2x ப்ளஸ் 4y ப்ளஸ் 5z equal to 21. லாஸ்ட்டில் வந்து 3x plus 5y plus 6z equal to 27 அப்படின்னு எழுதுவீங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து வெரைட்டி A B C அப்படின்ட்டு. இப்போ இதுக்கு நம்ம தனித்தனியாக இதுக்கு முன்னாடி சம்லாம் போட்ட மாதிரி டெல் தனியாக போடணும், டெல் எக்ஸ் தனியாக போடணும், டெல் ஒய் டெல் இசட் எல்லாமே போடணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், டிட்டர்மினன்ட் வந்து 0 அப்படின்னு நான் 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அப்படி தானே? ஸோ டெல் மட்டும் சொல்லுங்கள் பார்ப்போம். 1 2 3 அதாவது இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் 2 4 5 3 5 6. நீங்கள் முந்தின வீடியோஸ்லாம் பார்த்துட்டு கண்டினியூஸாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 1 எடுத்துக்கோங்க, டிட்டர்மினன்ட் போடுங்க. 4 6 ஆர் நான் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி போட்டுறேன். 24 மைனஸ் 25. அடுத்து 6 2s ஆர் 12 மைனஸ் 15. நெக்ஸ்ட்டு 3க்கு 5 2s ஆர் 10 மைனஸ் 12. ஸோ இங்கே என்ன வருது, 1 டைம்ஸ் மைனஸ் 1 மைனஸ் 2 டைம்ஸ் மைனஸ் 3 டைம்ஸ் மைனஸ் 2ன்னு வருது. ஸோ இது மைனஸ் 1 ப்ளஸ் 6 மைனஸ் 5. ஸோ இது என்ன வருது, மைனஸ் 6 ப்ளஸ் 6. இது தப்பு பண்ணிட்டனோ, சாரி இது 3 2s ஆர் 6. நானே பயந்துட்டேன்னா 0 வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ மைனஸ் 1 வருது விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், திஸ் சிஸ்டம் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன். சரிங்களா? திஸ் சிஸ்டம் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன். ஸோ we can apply என்னது, கிரேமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு எழுதிங்க. சரியா? இப்போ அப்ளை பண்ணுங்கள். என்ன பண்ணோம், ரைட் ஹேண்ட் சைடில் என்ன நம்பர்லாம் இருக்குது, 11 21 27 இருக்குது. 11 21 27 இவங்களை உள்ளே இருக்கிற ஒரு காலமில் ரீப்ளேஸ் பண்ணணும். எக்ஸுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு காலம், அதே மாதிரி ஒய்க்கு பதிலாக தனித்தனியாக பண்ணணும். ஸோ டெல் எக்ஸ் எப்படி எழுதுவீங்க, இந்த 1 2 3 எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும், 11 21 27 செகண்ட் காலமும் தேர்ட் காலமும் அப்படியே வச்சுக்கணும். அடுத்து ஒய் இசட் பண்ணும்போது நம்ம அதை அப்படியே மாற்றுற மாதிரி வரும். சரிங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், ஆஸ் யூஷுவல் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ப்ராசஸ் அப்படின்னும் போது கொஞ்சம் லென்த்தாக தான் வரும், பட் ப்ராசஸ் வந்து சிம்பிள் தான். சரிங்களா? நம்ம அடிஷனும் சப்ட்ராக்ஷன் மட்டும் தான் ரிப்பீட்டாக பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி எடுத்துக்கலாம், 11 எடுத்துக்கலாமா நம்ம. ஸோ 11 எடுத்துக்கோங்க. ஸோ 11 எடுத்துக்கிட்டு 4 6 ஆர் 24 மைனஸ் 25. அடுத்து மைனஸ் 2 21 இன்ட்டு 6 126 வரும். 27 இன்ட்டு 5 135 வரும். அடுத்து 3 டைம்ஸ் 21 இன்ட்டு 5 105 வரும். 27 இன்ட்டு 4 என்ன வரும், 108ன்னு வரும். மல்டிப்ளிகேஷன் நீங்கள் தான் பண்ணணும். சரியா? ஸோ 11 டைம்ஸ் மைனஸ் 1 மைனஸ் 2 டைம்ஸ் இது என்னது 9 மைனஸ் 9 ப்ளஸ் 3 டைம்ஸ் இது மைனஸ் 3 அப்படின்னு வருது. ஸோ அப்போ என்ன வரும், மைனஸ் 11 ப்ளஸ் 18 மைனஸ் 9. ஸோ 11 18 20 20ல் 18 போச்சுன்னா என்ன வரும், மைனஸ் 2ன்னு வரும். ஸோ இதுதான் வந்து டெல் எக்ஸ். இதே மாதிரி தான் தனித்தனியாக டெல் ஒய்யும் டெல் இசட்டும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? தனியாக எழுதிக்கோங்க. டெல் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. அடுத்து டெல் ஒய். ஸோ டெல் ஒயில் ஃபஸ்ட்டு காலமில் என்ன நம்பர் இருந்தது அதை அப்படியே வச்சுக்கோங்க. 1 2 3 இருந்தது. ஒய்க்கு பதிலாக இப்போ நீங்கள் இதை ரீப்ளேஸ் பண்ணணும். செகண்ட் காலமில் 11 21 27 லாஸ்ட் காலம் அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? நம்ம நிறைய சம் போட்டு இந்த எக்ஸசைஸில், அதனால் நான் கொஞ்சம் வேகமாக எடுக்கிறேன். ஓகே, இப்போ அதே கண்டினியூ பண்ணுங்க பார்ப்போம். சரி, இது 1 போட்டுட்டு 21 இன்ட்டு 6 126 27 இன்ட்டு 5
27 into 5 இப்போ தான் போடணும் 135. அடுத்து -11 போடுங்க. இந்த மிடில் நம்பர் எழுதும்போது மறக்காமல் இங்கே மைனஸ் போடணும் சரிங்களா. 6 2s are 12, 3 5s are 15. அடுத்து 3க்கு என்ன போடுவீங்க, 27 2s are 54, 63 அப்படின்னு போடணும் சரியா. இப்போ சப்ரேட் பண்ணுங்க பார்ப்போம். 126 9, அதே -9 தான் வரும். இது -3 வரும். 54 63 உங்களுக்கு என்ன வரும், 9. ஸோ -9 வரும். ஸோ எப்படி எழுதுவீங்க, -9, இது வந்து +33 ஆகிடும், இது -27. ஸோ 27 36, 36ல் 3 போச்சுன்னா 3, பெரிய நம்பர் சிம்பிள் -3. ஸோ டெல் ஒய் வந்து ஐ எம் கெட்டிங் -3. நீங்களே ட்ரை பண்ணலாம், வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே கூட இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். சிம்பிள் தானே இது. டிட்டர்மினன்ட் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட் எக்ஸசைஸ்லேருந்து பார்த்துட்டு வரோம், 11th பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ இதெல்லாம் நீங்களே கூட ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் இப்போ கடைசி டெல் இசட் கண்டுபிடிக்கலாமா. இது வரைக்கும் புரிஞ்சதில்ல. டெல் இசட் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். டெல் இசட் ஈக்குவல் டு, ஸோ ஃபஸ்ட் நம்பர் 1 2 3 இருந்தது, மிடில் நம்பர் 2 4 5 இருந்தது, லாஸ்ட்டில் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் கண்டினியூ த சேம் டிட்டர்மினன்ட் 1 வச்சுக்கோங்க. 27 4s are 108, 5 21s are 105. அடுத்து இங்கே 2 வச்சுக்கிட்டிங்கன்னா 2 27s are 54, இது 63 வரும். அடுத்து 11 வச்சுக்கிட்டிங்கன்னா 5 2s are 10, அடுத்து 3 4s are 12. நெக்ஸ்ட்டு 1 டைம்ஸ், இது வெறும் 3 தான் வரும். இது அதே தான் போன முறை பண்ணது தான், 9 வரும். இது 11 -2 வரும். ஸோ என்ன எழுதுங்க, 3 + 18 -22. ஸோ 21 -22, இங்கே -1 வருது. ஸோ நம்ம 3மே கண்டுபிடிச்சிட்டோம்பா. டெல் எக்ஸு, டெல் ஒய், டெல் இசட் கண்டுபிடிச்சிட்டோம். இதை யூஸ் பண்ணி XY கண்டுபிடிச்சிட்டா முடிஞ்சிடும் சம், அவ்வளோதானே. ஸோ எக்ஸ் எப்படி எழுதுங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல் எக்ஸ் பை டெல். அதே மாதிரி y ஈக்குவல் டு டெல் ஒய் பை டெல். அதே மாதிரி z ஈக்குவல் டு டெல் இசட் பை டெல். ஸோ டெல் எக்ஸ் நமக்கு என்னப்பா வந்தது, -2 வந்தது. டெல் நம்ம ஃபஸ்ட்டு என்ன வந்தது, -1 வந்திருக்கும். ஸோ அது கேன்சல் ஆச்சுன்னா வெறும் 2 மட்டும்தான். அதே மாதிரி டெல் ஒய் என்ன வந்தது, -3 வந்தது. டினாமினேட்டரில் மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா வெறும் 3 மட்டும் வரும். இதுவுமே இப்போ தான் போட்டோம், -1 இங்கே தான் இருக்குது. இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா வெறும் 1 மட்டும் தான் வரும். அவ்வளோதான் சம்ம முடிஞ்சுது. புரிஞ்சுதாப்பா? எஸ். ஸோ எப்படி எழுதுங்க நீங்கள் சொல்யூஷன் செட்டு, XYZ ஈக்குவல் டு 2 3 1. நீ வேர்ட் ப்ராப்ளம் அப்படின்றதால நீங்கள் எழுதுங்க வெயிட், ஓகேவா, வெயிட்ஸ் அசைன்டு டு ஈச் வெரைட்டி, இல்லை 3 வெரைட்டி அப்படின்னு கூட போட்டுறோம். ஈச் வெரைட்டிஸ் ஆர் என்னது 2 யூனிட் 3 யூனிட் அண்ட் 1 யூனிட் ரெஸ்பெக்டிவ்லி. அவ்வளோதான்ப்பா உங்களுடைய ஆன்சர். புரிஞ்சுதா சம்மு? ஸோ நம்ம ஏற்கனவே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டோம். ஃபஸ்ட்டு ரோமன்ல நம்ம 6 சம்மு 7 சம்மு போட்டோம். அதெல்லாம் நீங்கள் தரவாக பண்ணியிருந்தீங்கன்னா இது நீங்கள் ஈஸியாக போட்டு போய்ட்டு இருக்கலாம். ஒரே திங் என்னென்னா டேரெக்டாக ஈக்குவேஷன் கொடுத்து பதிலாக ஒரு வேர்ட் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அந்த வேர்ட் ப்ராப்ளம் நீங்கள் வந்து ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுற மாதிரி வரும் சரிங்களா. இன்னும் ஒரே ஒரு சம் இருக்குது இந்த எக்ஸசைஸில், அதேமாதிரி நம்ம வந்து நெக்ஸ்ட் அப்படியே கையோட முடிச்சிடலாம். கண்டினியூ வாட்சிங். இந்த வீடியோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா ப்ளீஸ் ஹிட் லைக் மட்டும் பண்ணிடாமல் அப்படியே ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருக்குது, சஜஷன்ஸ் இருக்குனாலுமே யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட் இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. வில் கேட்ச் அப் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.